கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி அருகே கோதை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது தண்ணீரில் சிக்கிய 2 இளைஞர்களை தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம் சுபா. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியின் கீழ்ப்பகுதியில் சுமார் 300 மீட்டர் தொலைவில் பாறைகளுக்குள் இடையே தண்ணீர் பாய்ந்து செல்லும் அகலமான ஆற்றில் பாய்ந்து செல்லும் ஆற்றில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிப்பது இயல்பான வழக்கம். மழை காலங்களிலும் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடும் நாட்களிலும் அப்பகுதியில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டது வழக்கம். கடந்த சில நாட்களாக தண்ணீர் சற்று குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளித்து வந்தனர். நேற்று மதியம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் நேற்று மாலை திருப்பரப்பில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பதை தொடர்ந்து மாலை சுமார் 5 மணி அளவில் அப்பகுதியில் அழகியபாண்டிபுரம் பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் அப்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆற்றின் மறுகரையில் வந்த வாலிபர் ஒருவர் தன்னுடன் வந்த 2 பேர் ஆற்றை கடக்க முடியாமல் சூழலில் உள்ளதாக கூறி உதவி கேட்டுள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ள வாலிபர்கள் ஆற்றின் மறுக்கரைக்கு சென்று பார்த்தபோது இருவரும் தண்ணீரில் சூழ்ந்த நிலையில் பாறையில் படுத்து கிடந்தனர். பின்னர் இருவரையும் மீட்டு கரை கொண்டு வர முயன்றுள்ளனர். இதற்கிடையே தகவல் அறிந்து அருவி பகுதியில் பணியில் இருந்த பெண் போலீசும் அருவி பாதுகாப்பு பணியில் இருந்தவரும் அப்பகுதியில் கொண்டுள்ளனர். அப்போது இதற்கிடையே தண்ணீர் அதிகரித்து வந்த காரணத்தால் அபாயத்தை உணர்ந்த போலீசார் இது குறித்து குலசேகரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். சுமார் 6 மணி அளவில் தீயணைப்பு நிலைய அலுவலர் செல்வமுருகன் தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி மறுக்கரைக்கு சென்ற வீரர்கள் 2 வாலிபர்களையும் சிரமப்பட்டு மீட்டு வந்தனர். அழகியபாண்டியபுரத்தில் இருந்து வந்த வாலிபர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவி செய்ததால் இரவு 7 மணிக்கு முன்னதாக தண்ணீர் இருந்து பாதுகாப்பாக வாலிபர்களை மீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.